வணக்கம் நண்பர்களே. வத்திக்குச்சி மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். பீகாரோட எலெக்ஷன் ரிசல்ட் வெளியே வந்திருக்கு. இதில் நிதிஷ்குமாரும் மோடியும் சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வெற்றி எப்படி வந்துச்சுன்னு நாம் பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக குஷ்பு ஒரு கேவலமான வேலையை ஒன்று பார்த்துருக்கு. அது என்னன்னா, ராகுல் காந்தி அரசியலை விட்டு போகிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸுன்னு கமெண்ட் அடிச்சிருக்கு. குஷ்பு கமெண்ட் அடித்தது சரியா இல்லை தவறான்றத இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத முதல்ல சொல்கிறேன். பீகாரோட சட்டமன்ற தேர்தல் நவம்பர் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் 2 கட்டங்களாக தேர்தல் நடந்துச்சு. என்டிஏ கூட்டணியில் பிஜேபியும் ஜேடியுன்ற கட்சியும் சில சின்ன கட்சிகளும் கூட்டணியில் இருந்துச்சு. இவங்க எல்லாம் சேர்ந்து 200 தொகுதிகளுக்கு மேலே ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லணும். ஆர்ஜேடி கட்சி கூட காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்ட நிலையில் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் தோற்றதுக்கு பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி அதிகமாக தெரியாமல் இருந்தது தான் காரணமாக சொல்லப்படுது. என்னதான் கட்சிக்காரங்க கேம்பெயின் நடத்தினாலும் மக்கள் ஏற்றுக்கலைன்னு சொல்கிறாங்க. இந்த ரிசல்ட்டை பார்த்து பிஜேபியோட மாநில துணைத் தலைவரான குஷ்பு ஒரு ட்விட்டரில் பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த ட்விட்டர் பதிவில் காங்கிரஸ் அழிஞ்சிருச்சு, ராகுல் காந்தி அரசியலை விட்டு போகிறதுக்கு இதுதான் சரியான டைமுன்னு சொல்லியிருந்தாங்க. இது எந்த மாதிரி அரசியல்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வேறு ஏதாவதான்றத கமெண்ட்டில் குறிப்பிடுங்க. பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. குஷ்புவோட விமர்சனத்துக்கு சில பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்றத லைனாக பார்க்கலாம். குஷ்புக்கு யார் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட ஆதரவாளர்கள், ஒரு சில இண்டிபெண்ட் கமெண்டேட்டர்ஸும் தான் ஆதரவுன்றது சொல்கிறாங்க. அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, 2014 2019 வரைக்கும் இருக்கிற லோக்சபா எலெக்ஷனில் 44 தொகுதியிலேருந்து 52 தொகுதி வரைக்கும் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருந்துச்சு. ஆனால் இப்போது பீகாரில் 10 தொகுதிக்கு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி லீடர் ஆனதுலேருந்து கட்சி ரொம்பவும் டவுன் ஆகிட்டுருக்கு. இவர் வெளியே போனால் தான் புதிய லீடர் உள்ளே வருவாங்க, காங்கிரஸ் கட்சி ரீஸ்டார்ட் ஆகும்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 2020லேயே கட்சியை விட்டு போனவங்க தான் குஷ்பு. இப்போ அவங்க பிஜேபியில் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இதுதான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு இந்த வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்யாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ரோட் ஷோ நடத்தினாலும் யூத்தெல்லாம் லைக் பண்ணாலும், ஆனால் ஓட்டு போடுற அளவுக்கு இன்னும் அவங்க மைண்ட் செட்டு மாறல அப்படின்னு கமெண்ட்டில் பிஜேபியோட சப்போர்ட்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிளாக சொல்ல போனால், ராகுல் காந்தி வெளியே போனால் தான் புதிய தலைவர் உள்ளே வருவாங்க, அவங்க வந்தால் தான் காங்கிரஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, முதல்ல நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் குஷ்புவோட சப்போர்ட்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குஷ்புவோட கமெண்ட்டுக்கு எதிர்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, அதை வரிசையாக பார்க்கலாம். 2024 லோக்சபா எலெக்ஷனில் இந்தியான்ற ஒரு கூட்டணி அமைச்சு பிஜேபியோட கனவு திட்டமான 400 தொகுதியை பிரேக் பண்ணது ராகுல் காந்தியோட தலைமை தான் சொல்லப்படுது. ராகுல் காந்தி 55 வயசுலையும் 4000 கிலோமீட்டர் நடந்து மக்களை நேரில் சந்தித்து அவங்களோட பிரச்சனைகளை கேட்டார். ராகுலை எதிர்க்கிறவங்களாம் அப்போது குஷ்பு மாதிரி ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. ராகுல் ஃபைட் பண்ணுறவர் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குஷ்பு இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒன்று பார்க்கலாம். 2018 மோடியை கரப்ஷன்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபியில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பிஜேபிக்கு போனதுக்கப்புறம் காங்கிரஸை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இருக்கிற மாதிரியே கட்சியில் திறந்தா பிஜேபிக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் இருப்பாங்க. சப்போஸ் கட்சியை விட்டு விலகிட்டாலோ இல்லை அரசியலை விட்டு விலகிட்டாலோ பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் இல்லாமல் போயிடும். அதனால் அவர் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டுன்னு சொல்லி அவர் இருக்கணும்னு ஆசைப்படுறார்.
குஷ்புக்கு ஆதரவு கொடுக்குறவங்கெல்லாம் ராகுல் காந்தி வெளியே போனால் காங்கிரஸ் கட்சி ரீஃப்ரெஷ் ஆகும், ரீபில்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. என்னோட பதில்னு பார்த்தா வெற்றி தோல்வி நிரந்தரம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலையும் ஜெயிக்கலாம். இப்போ தோத்துட்டாருன்றதுக்காக குஷ்பு இந்த மாதிரி சொல்கிறது முற்றிலும் தவறுன்னு தான் சொல்லுவேன். மக்களே, நீங்கள் ஆதரவா எதிர்ப்பான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.